ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழிலிருந்து ஆல்ரெடி இயல் 1, 2, 3 ஃபுல்லாகவே போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி இயல் 4 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிற நாக்கில் இயல் 4 மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம தமிழிலிருந்து ஆல்ரெடி 6th, 7th, 8th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சைக்காலஜி சிலபஸில் உள்ள யூனிட் 1 to 10 ஒன் வேர்டு ஃபார்மெட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது. அடுத்து 2வது கொஸ்டின். நியூயார்க்கைச் சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கார்ல்சன் தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது. அதாவது நிறைய ஜெராக்ஸ் போட வேண்டியிருந்துச்சு. அந்த பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு தான் இவர் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சார். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்காக தன்னோட சமையலறையை தான் அவர் பயன்படுத்தினார். அடுத்து கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 5வது கொஸ்டின். கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்துமுறை என்று பொருள். கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்துமுறை அப்படிங்கிற பொருள்படும். அடுத்த 6வது கொஸ்டின். செஸ்டர் கார்ல்சன் 1959 இந்த ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். ஜெராக்ஸ் இயந்திரத்தை அவர் அறிமுகப்படுத்தின ஆண்டு 1959. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின். தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது. நம்ம ஃபேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 8வது கொஸ்டின். 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்கு காப்புரிமையை பெற்றார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 9வது கொஸ்டின். இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசிலி பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின். காசிலியின் கண்டுபிடிப்பை கொண்டு 1865 பாரிஸ் நகரிலிருந்து லியோ நகரத்துக்கு தொலைநகல் சேவை, அதாவது ஃபேக்ஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து 11வது கொஸ்டின். தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 12வது கொஸ்டின். 1985 அமெரிக்காவின் ஹாங் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அடுத்து 13வது கொஸ்டின். அந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் வருது. நோட் பண்ணிக்கோங்க. 14வது கொஸ்டின். இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெஃபர்ட் பாரன் என்பவர் தலைமையிலாக குழு ஒன்று ஃபால்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் 1967 ஜூன் 27 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது. அடுத்து 15வது கொஸ்டின். நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளியே தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கே பணம். இது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஷெஃபர்ட் பாரன் அவர்களோட கூற்று. அடுத்து 16வது கொஸ்டின். கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கு அட்டை தேய்ப்பி இயந்திரம், அதாவது ஸ்விப்பிங் மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 17வது கொஸ்டின். தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் அதாவது சிப் அப்படிங்கிறது சொல்லப்படும் சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்து 18வது கொஸ்டின். ஆர்டியன் ஆஷ்பெல்ட் என்பவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் இது எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எல்லா பயன்பாட்டிற்கும் காப்புரிமையாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 19வது கொஸ்டின். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள், திறன் அட்டைகள், அதாவது ஸ்மார்ட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 20வது கொஸ்டின். ஆளறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆளை அறியவும் பயன்படுகிறது. அடுத்து 21வது கொஸ்டின். நடுவண் அரசின் ஆதார அடையாள அட்டை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையும் இரு கைகளின் 10 விரல் ரேகையும் பதிவு செய்கிறோம். ஆதார் கார்டிலேயே அதை எப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது இது மாதிரி தான். நம்ம ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவாங்க, நம்மளோட
கண் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விழித்திரையை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறிய பதிவுக்காகவும் இக்கருவி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 23வது கொஸ்டின், இங்கிலாந்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே முக்கியமானதாக தான் நிறைய வருது. எந்தெந்த கண்டுபிடிப்பு எந்த இயரில் கண்டுபிடிச்சு அதை யாருக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அடுத்து 24வது கொஸ்டின், 1989 அமெரிக்காவின் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், 1991 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இணையம் அப்படிங்கிறது வந்து மக்கள் பயன்படுத்துறதுக்கு எப்போ பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா 1991. அடுத்து 26வது கொஸ்டின், இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா IRCTE அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 27வது கொஸ்டின், பிறப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், சாதிச் சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலமாகவே வழங்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி இருக்காது. இப்போ வந்து எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன பிறகு எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம வந்து இணையம் மூலமாகவே பதிவு பண்ணி வாங்கிக்கிடலாம். அடுத்து 28வது கொஸ்டின், நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய திறனாய்வு தேர்வு, அடுத்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு ஊரக திறனறி தேர்வு அப்படிங்கிறத வந்து நடத்துகிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம். ON சமகால தோழர்களே என்ற பாடல், அந்த நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா வைரமுத்து அவர்கள். அடுத்து 31வது கொஸ்டின், கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. அடுத்து 32வது கொஸ்டின், இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை வந்து வைரமுத்து அவர்கள் பெற்றிருக்காங்க. அடுத்து 33வது கொஸ்டின் பார்க்குறோம். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அடுத்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர்களுக்கான தேசிய விருதினை வந்துட்டு 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 35வது கொஸ்டின், உயிர் வகை என்ற நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். உயிர் வகை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் தொல்காப்பியர். அடுத்து வந்துட்டு நமக்கு அந்த லெசன்லேயே வந்துட்டு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓரறிவு அப்படின்னு பார்த்தோம்னா அறியும் ஆற்றல் வந்து உற்றறிதல், அதாவது தொடுதல் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கான அந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா புல், மரம். அடுத்து ஈரறிவு அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் வரும்னா உற்றறிதலும் சுவைத்தல் அப்படிங்கிறது இடம்பெறும். அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து சிப்பி, நத்தை. இதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இது மாதிரி உள்ளது கேட்பாங்க. அடுத்து மூவறிவு அப்படின்னு பார்த்தோம்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல், இந்த 3 உணர்வும் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கரையான், எறும்பு. அடுத்து 4 அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நண்டு, தும்பி. அடுத்து 5 அறிவு பார்க்குறோம். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பறவை மற்றும் விலங்குகள். அடுத்து 6 அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், அதாவது மனம், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா அது. இது எல்லாமே அந்த 6 அறிவும் சேர்ந்தது தான் மனிதன் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 37வது கொஸ்டின், தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். அடுத்து 38வது கொஸ்டின், தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டதாக காணப்படுது. அடுத்து 39வது கொஸ்டின், எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து, சொல் அப்படிங்கிற அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை வந்து விளக்குது. அடுத்து 40வது கொஸ்டின், பொருள் அதிகாரத்தில் பார்த்தோம்னா தமிழரோட அகம், புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. அடுத்து 41வது கொஸ்டின், தொல்காப்பியத்தில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழர்களோட அறிவாற்றலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது. அடுத்து 43வது கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் ஆவார்கள். அடுத்து 44வது கொஸ்டின், இஸ்ரோவோட 9வது தலைவர்
இந்த பகுதியில் ஏற்றிருக்கும் முதல் தமிழர் அப்படிங்கிற சிறப்பு கூறியவரும் சிவன் அவர்கள். அடுத்து 45வது கொஸ்டின். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளார் சிவன் அவர்கள் வந்துட்டு. அடுத்து 46வது கொஸ்டின். சிவன் அவர்கள் பிறந்த ஊர் நாகர்கோவில் பக்கம் சரக்கல் விலை என்ற கிராமம் ஆகும். அடுத்து 47வது கொஸ்டின். 1983ஆம் ஆண்டு முதலில் PSLV என்ற திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. அடுத்து 48வது கொஸ்டின். சித்தாரா செயலியை உருவாக்கியவர் சிவன். சித்தாரா செயலியை உருவாக்கியவர் சிவன். அடுத்து 49வது கொஸ்டின். 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் இராணுவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். அடுத்து 50வது கொஸ்டின். வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். அடுத்து 51வது கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பது இந்த நோக்கமாக கருதப்படுது. அடுத்து 52வது கொஸ்டின். நேவிக் என்ற செயலியை கப்பல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலியை அந்த கப்பலில் பொருத்துறது மூலமாக மாணவர்களுக்கு வந்துட்டு பல விதங்களில் இது பயன்படும், அவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 53வது கொஸ்டின். விண்வெளி துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி அப்படிங்கிறதுமே காணப்படுது. அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 54வது கொஸ்டின். GSLV Mark II ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். அடுத்து GSLV Mark III ஏவுகணையின் திறன் 3 டன்களிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திராயன் 1 நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டதாக காணப்படுது. அடுத்து 57வது கொஸ்டின். சந்திராயன் 2 அதோட பணியில் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆய்வு பயண ஊர்தி அந்த இறங்குறத நிலவோட மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாட்டோடு அதை செயல்படுத்துறது அதோட இதாக காணப்படுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ரோவர் அப்படிங்கிற ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும், பல்வேறு சோதனைகளை அங்கு மேற்கொள்ளும் அப்படிங்கிறதை கூறியிருக்கிறாங்க. அடுத்து 58வது கொஸ்டின். 3 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என இஸ்ரோவின் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 15 ஆண்டுகள். அடுத்து 59வது கொஸ்டின் பார்க்குறோம். வல்லினம் மிகா இடங்கள் இலக்கணம் பார்க்குறோம். தோப்புக்கள் தோப்புகள், கத்தி கொண்டு வந்தான் இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு மீனிங்கும் அடுத்து சொல்லும்போது வேறொரு மீனிங்கும் அப்படிங்கிறது பொருள்படுது. மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களாக கீழ்காண்பவற்றை கூறலாம். அது என்னென்னு பார்த்தோம்னா, அது செய் இதுக்கான, அதாவது அது இது என்னும் சுட்டுப்பொருட்களின் பின் வல்லினம் மிகாது, வல்லினம் எங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அது செய் இதுக்கு, அதாவது அது இது அப்படிங்கிற சுட்டுப்பொருட்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து எது கண்டாய் எவை தவறுகள், இவ்வினா பொருட்களின் பின் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும், எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை, 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது. அடுத்து தந்தையே பாருங்கள் மகளே தா, விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடு கட்டு, 2ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார், படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவா, வியங்கோள் வினைமுற்று தொடரிலும் வல்லினம் மிகாது. குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் போன்ற வினைத்தொகைகளிலும் வல்லினம் மிகாது. அடுத்து ஒரு புத்தகம் 3 கோடி, 8 10, அதாவது இந்த நம்பரில் 8 10 அப்படிங்கிற நம்பர்களை தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் அப்படிங்கிறது மிகாது. அடுத்து தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்று சொன்னான் என்று தருவார், அவராவது தருவதாவது. யாரடா சொல் ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார். இந்த மாதிரி அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது.
அடுத்து அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை, இந்த மாதிரி அவ்வளவு, எத்தனை, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பின்னாடியுமே என்ன செய்யாது, வல்லினம் அப்படிங்கிறது மிகாது. அது எல்லாமே கொடுத்துருக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, இந்த மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துருக்குறேன். இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு பிறகுமே வல்லினம் மிகாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி, 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. அடுத்து தமிழ் படி, கைத்தட்டு, வீடு சென்றால், கரை பாய்ந்தான், இந்த 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளும் வல்லினம் மிகாது. தலைவெய் கூற்று, தொண்டர் படை, நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து உருப்பொருள், நனி தின்றான், கடிகாவல், சால, தவ, தட, குல என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்து பார்ப்பார், சலசல, அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றிலும் வல்லினம் மிகாது. அடுத்து கருத்துக்கள், பொருட்கள், வாழ்த்துக்கள், இந்த கல்னு சொல்லி வருது இல்லையா, கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் அப்படிங்கிறது மிகாது. சிலர் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அடுத்து பைகள், கைகள், ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இப்போ வந்து இந்த இலக்கணம் பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதையுமே பார்த்துட்டோம். அடுத்து 60ஆவது கொஸ்டின் பார்க்குறோம். அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அப்துல் கலாம். மின்மினி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஆயிஷா நடராஜன். அடுத்து ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் சுஜாதா. அடுத்து 63ஆவது கொஸ்டின். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு. இது வந்து புக் பேக் ஒன்வோட வந்து அதில் சேர்த்து கொடுத்தேன். ஊரக திறனாய்வு தேர்வு இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 64ஆவது கொஸ்டின். ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனோடு நாவே, இவ்வடிகளில் அதனோடு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொடு உணர்வு. அடுத்து 65ஆவது கொஸ்டின். அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோள்களிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர், நான் யார் என்று கண்டுபிடிங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவுகணை. அடுத்து 66ஆவது கொஸ்டின். இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும், சித்தாரா செயலி. அடுத்து 67ஆவது கொஸ்டின். இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி அப்படின்னு பார்த்தோம்னா நேவிக். அடுத்து கலைச்சொல் பார்க்குறோம். 68ஆவது கொஸ்டின். ஏவு ஊர்தி அப்படின்னு பார்த்தோம்னா லான்ச் வெஹிக்கிள் சொல்லுவோம். ஏவுகணை, மிஸ்லி, கடல் மைல், நாட்டிக்கல் மைல், காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ், பதிவிறக்கம், டவுன்லோட், பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைசஸ். அடுத்து வந்துட்டு சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் வைஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். 75ஆவது கொஸ்டின் பார்க்குறோம். அதாவது விக்ரம் சாராபாய் அவர்கள் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்துட்டு அறிவியல் அறிஞர் வந்துட்டு வளர்மதி அவங்க இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான ஆத்தர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டினியூவாக அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள் பற்றிய குறிப்பு பார்க்க போகிறோம். விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்துட்டு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் அவர்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் அவர்கள்தான். அடுத்து செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார். அடுத்து இவரோட பெயரில் தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படிங்கிறது வந்துட்டு திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வந்து வானூர்தியல், வான்பயண மின்னணுவியல், கூட்டமை பொருட்கள், கணினி, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்து இவருடைய முயற்சியில்தான் இஸ்ரோ அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பற்றி குறிப்பு பார்க்க போகிறோம். அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் ஆவார். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பணியாற்றியிருக்கிறாங்க. அடுத்து இவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவராக காணப்படுறாங்க. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கதாக காணப்படுது. அடுத்து வளர்மதி அவர்கள் பற்றிய குறிப்பு பார்க்குறோம். அரியலூரில் பிறந்த இவர் 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞராக காணப்படுறாங்க.
இஸ்ரோவில் 1984ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். 2012இல் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. அடுத்து அருணன் சுப்பையா அவர்கள் பற்றிய குறிப்பு பார்க்க போகிறோம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவார் அருணன் சுப்பையா அவர்கள். அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரைச் சேர்ந்தவராக இருக்கிறாங்க. அடுத்து இந்திய பொறியியலில் பட்டம் பெற்று 1984இல் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். அடுத்து 2013இல் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார். அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பற்றிய குறிப்பு பார்க்க போகிறோம். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவராக காணப்படுறாரு. அடுத்து மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர் அப்படிங்கிற ஒரு இதுமே குறிப்பிடத்தக்கது. இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராகவும் பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 1. இந்த திட்டத்தின் திட்ட இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. அடுத்து சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றவராக காணப்படுறாங்க. தமது அறிவியல் அனுபவங்களை கையறுகை நிலா என்னும் நூலாகவும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ 9ஆம் வகுப்பு இயல் 4 ஃபுல்லாகவே பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அடுத்து 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.